அனைவருக்கும் வணக்கம். இது யூரோப் தமிழ் விஷன். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்ஷட்கா பகுதியில் கிராஷெனினிகோவ் என்ற எரிமலையானது 600 ஆண்டுகளில் முதன்முறையாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது என கம்ஷட்கா எரிமலை வெடிப்பு மறுமொழி குழு தெரிவித்திருக்கிறது. எரிமலை வெடித்ததைத் தொடர்ந்து 5 தொடக்கம் 6 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் புகை மூட்டம் உயர்ந்து 75 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நகர்ந்ததாக ரஷ்யாவின் அவசர சேவைகள் அமைச்சகத்தின் கம்ஷட்கா கிளை தெரிவித்திருக்கிறது. எரிமலை எல் மற்றும் நில அதிர்வு நிறுவனத்தின் டெலிகிராம் சேனலில் கடைசி வெடிப்பானது 1463 நிகழ்ந்ததாகவும் அதன் பின்னர் எதுவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கம்ஷட்கா பிராந்தியத்தில் உள்ள அவசர சேவைகள் அமைச்சகம் கம்ஷட்கா கடற்கரையில் 6.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கம்ஷட்கா தீபகற்பத்திற்கு சுனாமி எச்சரிக்கையை அமைச்சகம் வெளியிட்டது. பின்னர் அது அகற்றப்பட்டது. கடல் மட்டத்திலிருந்து 5 தொடக்கம் 6 கிலோமீட்டர் உயரத்திற்கு ஒரு சாம்பல் புகைமூட்டம் உயர்ந்து பதிவாகியுள்ளது. எரிமலையே 1856 மீட்டர் உயரத்தில் காணப்படுகிறது. எரிமலையின் தென்மேற்கு சரிவில் எரிமலை குழம்பானது 2.7 கிலோமீட்டர் வரை கொட்டப்பட்டிருந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இது யூரோப் தமிழ் விஷன்.